ஓகே காய்ஸ், இன்றைக்கி சண்டே எந்திரிச்சதே மணி 11 ஆயிடுச்சு. வாங்க இன்றைக்கி டிஎம்எல் டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏஞ்ச உடனே இந்த ஆள் மூஞ்சில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது. ஓ என்ன பண்ணுற? ரெடி லெமன். சரி குடிக்கணும் தான், குடி. யாருக்கு உடம்பு குறைக்கணும்? ஏது இது நீ ஆர்டர் போட்டியா இல்லை மாற்றி வந்துருச்சா இல்லை ஃப்ரீ ஏலை வந்துருச்சா? சரி, இப்போ காலையில் என்ன பண்ணுற? ஜாமான் எழுதுறியா? மார்க்கெட்டு போகலாமா? காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டியா நீ? இல்லை பாருங்க, இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். என்ன ரெடி இது? நல்லா இருந்துச்சா? நம்ம திரும்ப சாப்பிடணுமா? சரி சாப்பிடும். நல்லா வந்துருக்குல்ல? இட்லி தோசை மேலே இதே ஓகே தான். இந்த மாதிரி டெய்லியும் கொடுத்தா கூட சாப்பிடுவேன் அவ்வளோ இல்லை. வாய்வா இதே அப்புறம் இல்லை, இதே போல் ஒரு நாளைக்கு மலட பேர், ஒரு நாளைக்கு கொண்டக்கல்ல, ஒரு நாளைக்கு பட்டாணி இருக்கா எல்லாம் பாரு. ஆமாண்ணா எல்லாமே எழுதுங்க. இட்லி மாவு உளுந்தே எழுதாதீங்க. இட்லி ரேஷனில் அரிசி வாங்காதீங்க. இட்லி மாவை இதை அரைக்காதீங்க. வேணுன்னா பக்கத்து வீட்டில் நான் வரேன், மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரேன். மாவு பாக்கெட் வாங்கிட்டு அந்த மாவு பாக்கெட் காலியாக வர வரைக்கும் நல்லா இருக்காது. அதுதான் ஐயோ, பூஜா மாவு, அனுஷியா மாவு, அப்புறம் ரோட்டில் போட்டு விற்கிற மாவு, எல்லா மாவும் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் அரைக்கிற மாவை விட அது தேவலாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமாக இருக்கு. மாவு அரைக்கிறதே விட்டுருங்க. கிரைண்டரை வந்து நான் ஓஎல்எக்ஸில் போட்டு வித்துறேன். சரியா? புரியுதா இல்லையா? சரி, அடுத்து சொல்ல. இப்போ வந்து மலடப்பூர் ஆகணும், பட்டணம் ஆகணும், கொண்டலம் ஆகணும். அது சொன்னால் சரி, சாம்பார் காரனுக்குண்டு எப்பயாவது ஒரு வாட்டி தான் கொஞ்சம் போடுறது, கொஞ்சம் சாப்பிட்றோம். இப்போ உன் காலத்துலாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தானே இட்லி வடை பார்ப்போம். ஏன் தீபாவளிக்கு வடை இட்லி பார்க்கணும்? தீபாவளிக்கு மட்டும்தான். தீபாவளி பொங்கல் பண்டிகை நீங்கள் தான். அந்த மாதிரி பண்டிகை நீங்கள் மட்டும் சொல்லி இட்லி வடை. அம்மா அப்பா நாங்கள் அதுமாதிரி சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்போ தான் வந்து டக்குன்னு ஓடிடுறது இட்லி. இட்லி தோசைலாம் வேணாம் வேணாம். அப்புறம் சுகர் வந்துடும், எனக்கு சுகர் வந்துடும். அப்புறம் ஓகேவா? ஓகே, சொன்னது புரிஞ்சுதாம்மா உனக்கு? அம்மாவுக்கு புரிஞ்சா ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ. எல்லாம் சொல்லி புரிய வைப்போம். என்ன நேற்று விட அம்மாட்ட என்ன தெரியும் சொல்லிட்டு நான், அம்மா இந்த மாதிரி சாம்பார் நீ வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அப்படின்னா நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு வாரமாக கடையில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஐயா காசு காசு வேணும். காசு ஆட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜாமான் ஆனது போட்டாலுமே காசு தானே ஆகுது. ஆனால் செய்கிறது சரியாக செய்ய மாட்டீங்களே. இது ஜாமான் கை வச்சு 25 ரூபா ஆகும். ஆனால் எலி ஜாமான் 100 ரூபா ஆகும். சரி, அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் வீட்டில் சாப்பிட்டா 25 ரூபா ஆகும். ஆனால் அதை நீங்கள் 3 நாளுக்கு வச்சு சாப்பிடும்போது அந்த 25 ரூபான்றது பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். புரியுதா? சரி, பாப்பா கட் பண்ணுறேன். ஒரு வாரம் இங்கே இது நல்லா தான் இருக்குது. கட் பண்ணேன். சரி, வந்து ஒரு வாரம் வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் டெஸ்டிங்காக. அப்படி நான் சாப்பிடும்போது கீழ் வீட்டுக்காரங்களாம் கேட்பாங்க, அம்மா என்ன உங்கள் பையன் கடையில் சாப்பிட்ருக்கான், என்ன உங்கள் பையன் கடையில் சாப்பிட்ருக்கான். சண்டை சொல்லுது வீட்டில் சண்டை, பொண்டாட்டி கவனம் சண்டை, எனக்கு கவனம் சண்டை. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா வந்து சமைக்கிறது சரியில்லை. எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் சாம்பார் வச்சா 3 நாளுக்கு அதை கொடுக்குறாங்க, எனக்கு அது பிடிக்க மாட்டேது, கொஞ்சம் நீங்கள் வேணால் சொல்லி சரி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி விட்ருவேன். அவங்களாம் சேர்ந்து 4 பேர் அம்மாவை கேள்வி கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரோசை வந்து இதுக்கப்புறம் அப்படி செய்யக்கூடாது, கொஞ்சமாக செய்யணும்னு நினச்சி அப்படி செய்வாங்க. அதுதான் நீ துறனப்பு ஏன் சொன்னாங்க, எதில் துறனப்பு வாங்கக்கூடாது. துறம்பருப்பு அவங்க துறம்பருப்பு இருந்தாலும் நீ சாம்பார் டவன் தானே உப்பு கொள்வேன், துறம்பு தானே சாம்பார் வைப்பேன். நோ ராய், நோ உப்புமா, நோ சாம்பார். அதெல்லாம் இல்லை. அதான் பண்ணுறது. இதுக்கப்புறம் ஓகேவா? ஜாமான்ல மெயினாக எழுதாது தெரியும். சேமியா ஐயோ அதுவும் பிடிக்காது தான். சாம்பார் வச்சு சரி ஆஃப் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரியாநகரில் இருக்க பிராய்லர்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டு இருந்தது. 1 கிலோ சிக்கன் வாங்கினா 180 ரூபான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தேன். 1 கிலோ சிக்கன் இன்றைக்கி 180 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிருக்கு.
டேடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வாங்குறதுக்காக. 617 டோக்கன் போய்ட்டுருக்கு. அடுத்தது நம்ம தான். செம்ம கூட்டமாக இருக்குது. சரி, வந்ததுக்கு ஒரு 2 கிலோ வாங்க வேண்டியது. ஏன் நீ 1 கிலோ போதுன்ட்ட? ஒரு 3 பேர் தான் இருக்கும். 2 கிலோ வாங்கி நீ நாளைக்கு வச்சு சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுல்ல? பெரிய விலை கம்மியாக கிடையாது. எனக்கு அப்புறம் நான் கூட ஃப்ரீ 180 ரூபா. நான் கூட 200 ஆச்சு. என்ன மொட்டை கையில் என்ன லட்டு? இல்லை, லட்டு வேற கொடுத்தாங்களா? சொல்லவா? புதுசாலாம் இல்லை, எப்போலேருந்து இருக்கு உனக்கு தான் தெரில. நான்லாம் இங்கே வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். போகலாம். ஓகே காய்ஸ், வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டிதான். இந்த கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா பெரியார் நகரில் அபிதா பழமுதிர் சோலைக்கு ஆப்போசிட்டில். கரெக்டாக ரெடி. ஓகே. இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆஃபர் போகுது, மஜ்லிஸ் மந்திரில். என்ன அப்படின்னா, உலக பிரியாணி தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து மஜ்லிஸ் மந்திர் பிரியாணி திருவிழா. ஹைதராபாத் பிரியாணி 2 வாங்கினால் 1 இலவசம், ஹைதராபாத் மட்டன் பிரியாணி 2 வாங்கினால் 1 இலவசம். விருதாச்சலத்தில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. எங்கள் 2 பேர் நண்பர்கள். இவருக்கு அவர் உதவி பண்ணிகிட்ருக்காரு. என்னது சரியா? நான் போய் தயிர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம் ஆமாம், 3 அட்டை ரெடி, 2 அட்டை தான் கொடுப்பாங்க. ஒரு அட்டை மேலே உடையாமல் இருக்கிறதுக்காக. ரைட் வா. ஜாமான் ரெடியாக இருக்குது, பில்லிங்காக வெயிட்டிங். ஜாமான்லாம் ஒதுங்க ரெடி, எல்லாத்தையும் எடுத்து வை. சரியா? கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம பாதியே அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க அங்கே பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா சிக்கன் பிரியாணி, கூடவே வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. இந்த ஒட்டுமங்காய் மாம்பழம் வச்சுருக்காங்க. கூடவே வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், மிளகா அப்படி தான் அஞ்சு போட்டு சூப்பரான ஒரு சேலட் ரெடி பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச். ஓகே காய்ஸ், சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பிரியாணி. இன்னைக்கு செஞ்ச பிரியாணி அருமையாக இருக்குது.